ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரையும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த லைஃப்பில் மாற்றங்குமே அது எதன் மூலமாக கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பொதுவாகவே கோச்சார கிரகங்களை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கோச்சார கிரகங்களில் மாத கோள்களான மெயினான கிரகமான தலைமை கிரகமான சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம மாத பலன்கள் எடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருக்கோம் பார்த்தீங்களா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிலாம் எடுக்கும்போது இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் இருக்க மாட்டார். 2 ராசிக்கு என்ன பண்ணுவார், அவருடைய ட்ராவல் இருக்கும். அப்படியே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுவார், டைரெக்டாக கும்பத்துக்கு போயிடுவார். ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய செயல்பாடுகள் டிகிரி வைஸாக மாறும். மகரத்துக்கு கிடைக்க வேண்டியது அடுத்து கும்பத்துக்கு மாறுது. கும்பங்கும் போது மகரத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பொதுவாகவே இந்த மாத பலன்களில் சூரியனை மையப்பகுதியாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் அவங்க கொடுக்குற ஒரு டிகிரி வைஸாக கொடுக்குற தன்மைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாத பலன்களை நம்ம துல்லியமாக எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறத கணிச்சு குறிப்பிட்டிருக்கோம். இது பொது பலனே, பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னென்னா, இந்த பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கோங்களேன். மகர ராசியில் கோடான கோடி அன்பர்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆனால் அவங்கவுங்க பிறந்த டைம் வேறு, அவங்களுடைய வருடங்கள் வேறு, இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, தசாபுத்தி இருக்குது. இதை மையமாக வைத்து தான் 70% எடுக்க முடியும். ஓகேவா? 20 to 30% அதாவது சாப்பிட வழியே இல்லை, பசி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல, அப்படியே தலை சுற்று வந்துருச்சு, அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடித்தா வச்சு தாகம் அடங்குப்பா, ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவேன் அப்போ நம்ம நினைக்கும் பார்த்தீங்களா, அந்த நினைவுகளையும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மாத கிரகங்கள் கொடுக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பசிச்சாதான் எனக்கு பசி அடங்கும், அந்த பசிக்குரிய சாப்பாடை சாப்பிட்டப்பறம் தான் என் பசி அடங்கும்னு நினைக்கும் பார்த்தீங்களா, அது உங்கள் சுய ஜாதகம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொன்ன விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது என்னைய பொறுத்தவரை சரியல்ல. ஓகேவா? உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணியாக, உங்களுடைய ஒரு வலிமை இழந்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் உறுதியாக இருக்கும். தாக்கமும் ஏற்றமும் மாற்றமும் 20 to 30% தான் என்பதை நம்மளுடைய நேயர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏற்கனவே புரியும், நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள. மீன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறைய அழுத்தம், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க. இந்த தென்றல் காற்று வீசுறது அது ஒரு தனி சுகம். அதே மாதிரி என் லைஃப்பில் ஒரு தென்றல் காற்று வீசுமா அப்படின்னு எதிர்பார்க்கிங்களா, உறுதியாக மன அமைதிக்குரிய செயல்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு தென்றல் காற்று வீசப்போகிறது. அதன் மூலமாக உங்களுடைய நிறையா எனர்ஜி பவரை நீங்கள் உணர்வுபூர்வமாக பெற போகிறீங்க. புரட்டி போட்ட காலமெல்லாம் விட்டு விலகி, போராட்ட காலமெல்லாம் தெரிச்சு ஓடிடும் உங்களை விட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதம் தான் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பிப்ரவரி மாதம் முதல் பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். இந்த கணவன் மனைவி பிரச்சனை மீன ராசி மீன லக்கணத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் அதிகமாக அனுபவிச்சிருவீங்க, பார்ட்னர் மேலே அளவு கடந்து அனுபவிச்சிருவீங்க. ஆனால் அங்கே அந்த அன்பு கிடைக்குமான கிடையாது. கிடைச்சாலும் இவராக கெடுத்து விட்டு போயிடுவாங்க. கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய பார்ட்னரை மைண்டை கழுவிடுவாங்க. ஸோ அப்போ நிறைய அழுத்தம். ஸோ இந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறுபட்டு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் காதலில் பல பிரச்சனையை சந்தித்து
சின்ன பின்னமாயிட்டேன், என் காதல்னால தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை நான் பெற முடியல, காதல்னால தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை சந்திக்க அப்படின்னு வருத்தப்படுற மீனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு காதலில் ஒரு மன மகிழ்ச்சிகளும் பிரச்சனையிலிருந்து விலகி போராட்டத்திலிருந்து விலகி ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உற்சாகமாக இருக்க போகிறீங்க. அதே போல் பரபரப்பாக வேலை பார்க்க போகிறீங்க. பம்பரம் போல் சுற்ற போகிறீங்க. பம்பரத்தை சுற்றி விட்டோம்னா சுற்றுறது சாட்டை ஒரு தடவை தான். ஆனால் பம்பரம் என்ன பண்ணோம், குறைஞ்சது ஒரு ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கவே அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கிரகம் உங்களை ஒரு முறை ஒரு நல்ல சுழற்சியை ஏற்படுத்த போகுது. நீங்கள் அந்த சுழற்சியின் மூலமாக இந்த வருடத்தின் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தொடக்கமாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்தி கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா உறுதியாக மன மகிழ்ச்சிகளும் உண்டு, மன நிம்மதியும் உண்டு. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தென்றல் காற்றும் வீசும், இசை மலையில் பொழிவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது, யாரை நம்பி அதிகமாக எந்த விஷயத்திலும் முதலீடு பண்ணாதீங்க. தேவையில்லாமல் யாராவது சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க சொல்லி நம்மளுடைய மீனராசி என்பவர்களாகிய நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் புதியதாக மற்றவர்கள் நம்பி புதிய முதலீடு செய்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அம்மாட்ட தேவையில்லாத விவாதம் பண்ண வேண்டாம். விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை. மற்றவர்களும் அப்படித்தான் இருந்திருக்கீங்க. பெற்ற தாயிடமும் இருங்கள். மாற்றம் என்பது உறுதியாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.